Hi friends, welcome back to my channel Friendly Vlogs. நாம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு லேண்டுக்கு தாங்க வந்திருக்கோம். நம்மளோட கிரீன் விஷன் ப்ராப்பர்ட்டிஸோட தி பீப்புள்ஸ் டவுன் தாங்க வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 8 ஏக்கர் பரப்பளவுல உங்களுக்கு 147 இந்த சைட் வரைக்குமே இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தி வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு பேசிக் அம்யூனிட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்குங்க. அதாவது சைட்டுக்கு ஒரு மரம் கொடுத்திருக்காங்க, இண்டிவிஜுவல் பைப் லைன் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு 4 டிஸ்ட்ரிக்ட் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு பிளேஸ்ல தாங்க வந்து அமைஞ்சிருக்கு. காரமடை, மேட்டுப்பாளையம், உங்களுக்கு திருப்பூர், கோயம்புத்தூர் எல்லாமே வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட் கனெக்ட் ஆகிற சென்டர் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த உங்களுக்கு வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கும் பண்ணிக்கலாம், இல்ல வீடு கட்டணும் அப்படின்னா வீடு கூட நீங்க வந்து கட்டிக்கலாங்க. இதுக்கு வந்து லோன் வந்து பாத்தீங்கன்னா 80% இருந்து 90% வரைக்குமே பாத்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டிஸுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒவ்வொரு சைட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பைப் லைன் இருக்கு, பிளஸ் வந்து சோலார்லயே லைட் வர கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு காம்பவுண்ட் சுவர் வந்து சுத்தியுமே வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம பார்க் ஏரியா வந்து சில்ட்ரன்ஸ், பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு 2 ஆர்ச் இருக்கு, 2 என்ட்ரன்ஸ் இருக்குங்க. இந்த சைடும் இருக்கு, ஒரு 2 ஆர்ச் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வாட்டர் டேங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தண்ணி வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கும். உங்களுக்கு வந்து தண்ணி வந்து அப்ப தண்ணியா இருக்காதுங்க, உங்களுக்கு நல்லா வந்து நல்ல தண்ணி மாதிரியே உங்களுக்கு வந்து இருக்குங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குடிச்சு பார்த்தப்ப நல்ல தண்ணி மாதிரியே இருந்தது. நான் கூட குடிச்சு பார்த்தாங்க, நல்லா சூப்பரா இருந்தது. உப்பு தண்ணி மாதிரியே இல்ல, அந்த அளவு வந்து எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க இப்ப ஒவ்வொரு என்னென்ன உங்களுக்கு டீடைல்ஸ் பத்தி ஃபுல் வீடியோல பார்க்கலாம். எதுனாலும் ஸ்பாட்ல போயிட்டு இருக்க நம்பர் ஜஸ்ட் கான்டாக்ட் பண்ணி உங்க டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிக்கோங்க. தினேஷ், காலையில இருந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கோம். நிறைய மக்கள் வந்துட்டே இருந்தாங்க. அவங்க வந்துட்டு என்னன்னா காலையில இருந்து ஒரு 20 புக்கிங் ஓடிடுச்சு இன்னைக்கு. நம்ம எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா பெண்டிங் பாத்தீங்கன்னா பாத்துட்டு போனவங்க மட்டும் ஒரு 30 பேர், 20 புக்கிங் 30 பாத்துட்டு போனவங்க மட்டும் இருக்காங்க. வந்து ஒரு 2 நாளைக்கு அப்புறம் வந்து புக்கிங் போடுறேன்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா நம்ம ஆஃபர் பார்த்துட்டு மிஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு மனசே இல்ல. சரி வந்து இங்க லேண்ட் வாங்கி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம லொகேஷன் வந்து அமைஞ்சிருக்கிற இடம் அந்த மாதிரி. நம்மளது வந்து மெயினான லொகேஷன். அதாவது வந்து காரமடையில இருந்து வந்தீங்க அப்படின்னா கரெக்டா 3 கிலோமீட்டர். இதே மேட்டுப்பாளையத்துல இருந்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 5 கிலோமீட்டர். அன்னூர்ல இருந்து வந்தீங்கன்னா 8 கிலோமீட்டர். அப்படி இருக்கும்போது மெயினான லொகேஷன் அப்படிங்கும்போது கண்டிப்பா எல்லாருமே வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சரிங்களா? யாரா இருந்தாலுமே வாங்கணும்னு தான் நினைப்பாங்களே தவிர வேணான்னு யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு லேண்ட் விசிட் வந்தவங்கள அவங்க வந்து என்னன்னா பில்டிங் கூட எங்களுக்கு வேண்டாம், நாங்க இன்வெஸ்ட்மெண்டா வந்து லேண்ட் வாங்கிக்கிறோம் அப்படின்னு ஏன்னா நல்ல ஒரு 5 சென்ட் இடம் புக்கிங் போட்டாங்க இன்னைக்கு. அதுக்கு மூல காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தது நம்ம ஜிவி சார். ஏன்னா அந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் வந்து வேற எங்கேயுமே நாங்க பார்க்கவே இல்லை. நாங்க இந்த லேண்ட்ல தான் பார்த்தோம். எங்க மக்களுக்கு அந்த இதெல்லாம் ஃப்ரீயாட்டிக்கு எங்களுக்கு கிடைச்சிருச்சு. பாத்தீங்கன்னா 27 lakhsல வந்து ஒரு 2 வீலர் ஆஃபர் போட்டிருக்காங்க. அது வந்து லக்ஸுரி வில்லா. ஒரு லக்ஸுரி வில்லா நீங்க ஒன்னு பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து நாங்க வந்து ஒரு ஆஃபர் வந்து கார் வந்து கிஃப்டா ஆஃபர் பண்றோம். அது என்னன்னா லக்ஸுரி வில்லா உங்களுக்கு வந்துட்டு உள்ள வந்து எல்லாமே வந்துடும் ஃபெசிலிட்டியோட. மினிமம் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வச்சுக்கோங்களேன். ஒரு வீடு 3 சென்ட் அதுக்குள்ள வந்துட்டு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு இருக்கும்போது உங்களுக்கு வந்து அது நல்ல லக்ஸுரியா வந்துடும். நீங்க லக்ஸுரியா போகும்போது உங்களுக்கு வந்து நம்ம போயிட்டு வர டிராவலும் லக்ஸுரியா தான் இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக வந்து நம்ம லக்ஸுரி வில்லாக்கு கார் வந்து கிஃப்ட் ஆகும். மக்கள் வந்து இவ்வளவு தூரத்துல கூட்டிட்டு வரையில அவங்க எல்லாம் யோசனை பண்ணாங்க, எங்க நாங்க கவுண்டம்பாளையத்துல இருந்து இங்க வந்து நாங்க எப்படி இருக்கிறது, எப்படி வாக்கபிள்லாம் நாங்க எங்க வெளியே போக முடியும், என்னென்ன இங்க இருக்குன்னு கேட்டாங்க. பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வித்யா விகாஸ் ஸ்கூல் இருக்குது, இங்க நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, அடுத்து காலேஜ் எல்லாம் லொகேட் ஆகுது. ஐடி கம்பெனி ஃபுல்லாவே இங்கதான் லேண்ட் வரப்போகுது. மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் இங்கதான் வரப்போகுது. நம்மளுக்கு நியர்பைல, அதாவது வந்து தென் திருப்பதி 4 ரோடு இருக்கு இல்லையா, அங்கதான் வந்துட்டு நம்ம பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது. ஆமா, அந்த அதுக்கப்புறம் வந்து சார் எப்படி கொண்டு வராரு அப்படின்னா மக்கள் எதுக்காகவுமே கஷ்டப்படக்கூடாது. அதனாலதான் இந்த 2 வீலர் 4 வீலர் ஆஃபர் கொடுத்திருக்காங்க. யாருக்கிட்டையும் யாருமே உதவி கேட்க கூடாது, எல்லாருமே தன்னம்பிக்கையோட இருக்கணும்னு சொல்லி அவர் வந்து இந்த ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காரு. இந்த ஆஃபரை யாருமே மிஸ் பண்ணல. 10 புக்கிங்னா 10 புக்கிங் அழகா இன்னைக்கு காலையில 2 மணி நேரத்துல 10 புக்கிங் நடந்துருச்சு. யாருமே மிஸ் பண்ணாதீங்க. கீழே இருக்கிற நம்பருக்கு எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்க. எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய ஃபியூச்சர் இதுதான். தண்ணி எல்லாம் நல்ல ஸ்பீடா நம்மளுக்கு 24 மணி நேரம் தண்ணி ஃபெசிலிட்டிங்க. வீட்டுக்கு பைப் போட்டிருப்பாங்களாட்டுருக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் இண்டிவிஜுவலா தண்ணி பைப் லைன் வச்சிருக்கோம். ஐயோ, தண்ணி வந்து அவ்வளவு நல்லா இருக்கு தெரியுங்களா? நிலத்தடி நீர் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வீட்டுக்கு ஒவ்வொரு பைப் இருக்குது போல. ஆமா, எப்படின்னா இண்டிவிஜுவல் பைப்புக்கும் இண்டிவிஜுவல் சைட்டுக்கும் ஒவ்வொரு பைப் லைன் கொடுத்துருக்கோம். எல்லாமே வந்துட்டு நம்ம போர்ல இது தண்ணி. சரிங்களா? நம்ம கிட்ட வந்து கெப்பாசிட்டி வந்து 50,000 லிட்டர் ஓவர் ஹெட் டேங்க் தண்ணி கெப்பாசிட்டி. சரிங்களா? அது போக ஒரு பெரிய போர் இருக்குங்க. அந்த போர் எப்படின்னா நம்ம லேண்ட் எப்படி தெரியுங்களா, 50 அடியிலேயே போர் தண்ணி வந்துருச்சுங்க. போர் போட்டா
சரிங்களா? நம்ம தான் 600 அடிக்கு போட்டு வச்சிருக்கோம். அதனால நம்ம சைட்ல என்னைக்குமே தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது. அந்த அளவுக்கு இருக்கு, தண்ணிக்கு பஞ்சமே கிடையாதுங்கிறேன். சரிங்களா? ஸ்ட்ரீட் லைட் எப்படி தெரியுங்களா? கரண்ட் பில்லே கட்ட தேவையில்லை. வேற லெவல் பா. நீங்க ஏன்னு கேளுங்களேன். சொல்லுங்களேன். ஏன்னா நம்மளது எல்லாமே வந்துட்டு சோலார் ஸ்ட்ரீட் லைட். சூப்பர் சூப்பர் சூப்பர். காலையில 6 மணி ஆனா ஆஃப் ஆயிரும், திருப்பி சாயந்தரம் 6 மணி ஆனா ஆன் ஆயிரும். ஆட்டோமேட்டிக். அது இல்லாம மோஷன் சென்சார். நீங்க பக்கத்துல வந்து நின்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லைட் எரியும். திருப்பி நகர்ந்து போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிரும். அந்த மாதிரி நம்ம கிரவுண்ட் நல்லா பெருசா இருக்குதுப்பா. இதுவும் நம்மள லேண்ட் தானா? சைட் போட போறீங்களா? சைட்டா? நீங்க வேற கம்மன் இருங்க. நம்ம குழந்தைங்க எல்லாம் அப்புறம் எங்க போய் விளையாடுவாங்க? சரி சரிங்களா? அவங்க எல்லாம் விளையாடணுங்கிறதுக்காகவே நான் வந்து 1 ஏக்கரால பார்க் போட்டு வச்சிருக்கேன். சரிங்களா? நம்ம வீடு எந்த அளவுக்கு வேணுமோ அதே அளவுக்கு நம்ம பார்க் வேணும். அப்பதான் குழந்தைங்க முக்கியம் இல்லையா? அதனால குழந்தைங்க விளையாடணுங்கிறதுக்காகவே வாக் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனாலதான் வந்து ஒரு ஏக்கராக்கு பார்க் மட்டுமே போட்டு வச்சிருக்கோம். சரிங்களா? நம்ம எப்படின்னா 2 பார்க் போட்டு வச்சிருக்கோம். பெரியவங்க மட்டும், சரி குழந்தைங்க மட்டும் விளையாடினா போதுமா? பெரியவங்க விளையாடணும்ல, அதுக்காக வந்துட்டு இதுல கீழே வந்து ஒரு பார்க் ஒன்று சின்னதா வச்சிருக்கோம். அது என்னன்னா இன்டோர் ஷட்டில் கோர்ட். அதுவுமே கொண்டு வர போறோம். சரிங்களா? அது கூடிய சீக்கிரம் ரெடி ஆக போகுதுங்க. வீடு மட்டும் கட்டி தரல, கார் கொடுத்துட்டாரு, 2 வீலர் கொடுத்துட்டாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மினிமால் கட்ட போறாரு. மினிமால் மக்கள் யாரும் வெளியே போகவே கூடாது, நம்ம ஏரியா விட்டு அடுத்த இடத்துல போக கூடாது. ஒரு மினிமால் கட்டிட்டாரு. வேலை வாய்ப்பு இல்லாத பெண்கள் கூட அந்த மினிமால்ல வேலை வாய்ப்பு பார்க்கலாம். கண்டிப்பா. ஆமா, வேலை வாய்ப்பு பார்க்கலாம். அப்புறம் பாத்துட்டீங்கன்னா நம்ம ஸ்கூல் எல்லாம் பக்கமா தான் இருக்குதுன்னு சொல்லி இருக்காரு சாரு. குழந்தைங்க ஸ்கூலு, ஆஸ்பத்திரி எல்லாமே இங்க இருக்குதுங்க மேடம். நீங்க எதனால நீங்க குழந்தை நீங்க பண்ணுங்க, நான் உங்களுக்கு நீங்க என்ன கேட்டாலும் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாரு அந்த மனுஷன். நான் என்ன சொல்றது நீ? அதனால இன்னைக்கு அது இப்ப அவரை பார்த்ததுமே இன்னைக்கு 20 சைட் புக் பண்ணிட்டாங்க தம்பி. இல்ல இன்னொரு கேள்விப்பட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா மணல்ல கட்டி தரீங்கன்னு சொன்னாங்க. ஆமாங்க, அது உங்களுக்கு விஷயம் தெரியலையா? ஏன்னா வந்து இப்ப மணலுக்கு அப்ரூவ்டுக்கு போயிட்டு இருக்குங்க. அதனால என்னன்னா கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் என்னவோ மணல்ல தான் அவங்க வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மணல்ல கட்டி கொடுத்துறோம். இல்ல எம்சாண்ட் வேணும் அப்படின்னா எம்சாண்ட்லயும் கட்டி கொடுத்துறோம். சரிங்களா? அதே மாதிரி செங்கல் வேணும்னா செங்கல்லையும் பண்ணிக்கலாம், ஆஸ்பிரிக்ஸ் வேணும்னா ஆஸ்பிரிக்ஸ்லயும் கட்டி கொடுத்துடலாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம மக்கள் காலையில வண்டியில வரையில எல்லாருமே ஒரே மணலை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவங்க ஒரே ஆதங்கம் ஆயிட்டாங்க. அக்கா என்னங்கக்கா உங்க ஜிவி சார் வந்து மணல்ல வீடு கட்டி தராரு, எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குதுக்கா, உங்களை நம்பி நாங்க இன்னும் 10 கஸ்டமர் பிடிக்கிறேன்னு எல்லாருமே ஒரு ஆர்வமாயிட்டாங்க. அதனால மக்களுக்காக சேவை செய்யறதுக்கு நம்ம ஜிவி சார் இருக்கிறாரு. எனி டைம் கேட்டாலும் பண்ணி தரதுக்கு இருக்காரு. என்ன தம்பி அடே இங்க ஒரு குழி ஒண்ணு இருக்குது, சொல்லவே இல்ல. என்ன இது உங்களுக்கு தெரியாதா? வந்துட்டு நம்மளோட அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ். அப்படியா? கோயம்புத்தூர்லயே நம்ம தான் ஃபர்ஸ்டா பண்ணிருக்கோம். அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ்ங்கிறது பரவாயில்லையே. எங்கேயுமே வந்துட்டு இது தண்ணி வந்து வெளியே போகாது, எல்லா தண்ணி இதுல வெளியே வருங்க. இங்க இருந்து டைரக்டா அப்ப வந்து இந்த பகுதியில வசிக்கிற மக்களுக்கு வந்து நோய் வாய்வே படமாட்டாங்க. அண்டர் கிரவுண்ட்ல உள்ள போயிருச்சு, டிச்சு கிடையாது, வெளியே கொசு தொல்லை இல்ல, ஆரோக்கியமான வாழ்க்கை வாழலாம் மக்கள். அதுக்காகவே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அனைத்து மக்களுமே இந்த பகுதியில சின்ன உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கூட நினைச்சு வாங்கி கூட போட்டுருங்க. கண்டிப்பா. என்ன தம்பி இவ்வளவு பெரிய பாலம் போட்டு விட்டுக்கிறீங்க? இது தெரியாதா? இதுதான் நம்மளோட பிரம்மாண்டமான ஆர்ச்சுங்க. அப்படியா? சரிங்களா? அந்த பக்கம் ஒண்ணு பார்த்தோமே. ஆமா, அதுவுமே நம்மளோட ஆர்ச் தான். அதாவது வந்து நம்ம சைட்டுக்குள்ள போகணும்னா 2 வழி இருக்கு. இது வந்து மெயின் ஆர்ச், அதுவும் மெயின் ஆர்ச். அந்த 4 ரோட்ல இருந்து வரல இதுக்குள்ள இந்த வழியா வந்தீங்கன்னா மெயின் அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரங்கநாதர் கோயில்ல இருந்து அந்த பக்கம் அந்த வழியா வந்துக்கலாம். எப்படி வந்தாலும் நம்மளுக்கு இதுதான். டிவி சார் சைட்டுக்கு வந்து 2 பக்கம் வந்துக்கலாம். ஆமா, நம்ம வந்து எப்படின்னா காரமடையில இருந்து வந்தீங்கன்னா அந்த ஆர்ச்சுங்க, இதே மேட்டுப்பாளையத்துல இருந்து வந்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஆர்ச் யூஸ் பண்ணி நம்ம கோட்டை பிரிவுல இருந்து இதுக்குள்ள வரலாம். எப்படி ரொம்ப ஷார்ட்கட்டா இருக்குது, எப்படி வந்தாலுமே நம்ம எல்லா பக்கம் வசதியா தான் இருக்குது. எல்லா வசதியோட பண்ணி வச்சிருக்கீங்க. மக்கள் யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா யாரும் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பா வந்து புக் பண்ணுங்க. இந்த தார் ரோட்டை பத்தி எல்லாம் ஒண்ணும் சொல்லவே இல்லை தம்பி. நீங்க தார் ரோடு என்ன எப்படி சொல்லிட்டீங்க? அதாவது வந்துட்டு நம்மளோட மெயின் தார் ரோடு வந்துட்டு 33 அடி தார் சாலைங்க. சரிங்களா? அதே மாதிரி கட் ரோடு எல்லாமே வந்துட்டு 27 அடி தார் சாலைங்க. எல்லாமே வந்துட்டு புது ரோடுங்க. அழகா நீட்டா இப்பதான் சுத்தமா போட்டு வச்சிருக்கோங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சைட்டுக்கும் ட்ரீ பிளான்டேஷன் பண்ணி கொடுத்துறாங்க நம்ம. சரிங்களா? நம்ம உள்ள நுழைஞ்சதுமே பாத்தீங்கன்னா 2 பக்கம் 2 இடம் இருக்குது. இந்த 2 இடத்த பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லன்னு பாக்குறேன். அதாவது வந்துங்க நம்ம உள்ள என்ட்ரி ஆனதுமே சுத்தியுமே சைட்டு தான். சரிங்களா? இதெல்லாமே வந்துட்டு 2 சென்ட் 3 சென்ட் 1.5 சென்ட்ல இருந்து கூட நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த சைடு திரும்பி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்லா பெருசா வந்து ஒரு பார்க் வச்சிருக்கோம். இந்த பார்க் என்ன அப்படின்னா ஷட்டில் கோர்ட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஏன்னா பெரியவங்க எல்லாம் விளையாடணும் இல்லைங்களா, அதுக்காக வந்துட்டு ஷட்டில் கோர்ட்டுக்காக பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க. இது வந்துட்டு வந்து யாருமே வெளிய விடுறதா கண்டிப்பாங்க. நம்ம சைட்டுக்குள்ள வந்துட்டு நீங்க எதுக்காகவும் வெளியே போகணுங்கிற அவசியமே கிடையாது. இப்ப 1.5 சென்ட்ல இருந்து 5 சென்ட் வரைக்கும் அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆமாங்க, நம்ம எவ்வளவு வேணாலும் புக் பண்ணிக்கலாம். எவ்வளவு நம்மளால வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம லேண்ட் வாங்கிக்கலாம். ஒரு 15,000 சம்பாதிக்கிறவங்க கூட லேண்ட் வாங்கலாம். அந்த மாதிரிதான் கணக்குங்க. தார் ரோடு வந்து என்னென்ன மாதிரி வசதியோட இருக்குதுங்க? தார் ரோடு வந்துட்டு நம்மளது 33 அடி தார் ரோடு வந்து மெயினுங்க. சரிங்களா, அதே மாதிரி கட் ரோடு எல்லாமே வந்துட்டு 27 அடி தார் ரோடுங்க. சரிங்களா, வந்து இது பாத்துட்டீங்கன்னா 3.5 சென்ட்டுங்க. சரிங்களா, இது வந்துட்டு 2 BHK, வந்து 2 பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனுங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் பைப்பு வந்துடும், ஒரு சம்பும் இது டேங்கும் வந்துடுங்க. சரிங்களா, அது இல்லாம இந்த வீடு வந்து கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் என்னன்னா மணல்ல கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால வந்து இந்த வீடு வந்து மணல்ல தான் கட்டி கொடுக்க போறோம். ஜிவி சார் என்ன சொல்றாருன்னா, மேடம் நீங்க வந்து மக்கள் எல்லாத்தையும் கொண்டு வாங்க, என்ன அவங்க வருமானம் எவ்வளவுலாம் பார்க்கலாம், நம்ம அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். 15,000 அவங்களால கட்ட முடிஞ்சுன்னா சொல்லுங்க, நான் லோன் பண்ணி தரேன், எல்லா பேப்பர்ஸ் வேலையும் நான் பாத்துக்கிறேங்கிறாரு. இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன வேணும்? கண்டிப்பா அதுதான் சொல்றேன் இல்லையா, நான் வந்து பேங்க் ப்ராசஸ் எல்லாமே பாத்துக்கிறேன். 80% லேண்டுக்கு. சரிங்களா, 90% வீடா எடுக்கும்போது லோன் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துறேன். சரிங்களா, இது வந்து நம்மளோட கான்செப்ட். நான் வந்து அவங்க வெளிய இருந்து சொல்லல, ஆனா நம்பவே இல்ல. நாங்க மணல்ல கட்டி கொடுக்குறோம்னு சொல்லல, நான் நம்பவே இல்ல. இப்ப வந்து நேர்ல வாக்கையில நான் வந்து எடுத்து பார்த்ததுன்னு தான் தெரிஞ்சிச்சு மணல்ல கட்டி கொடுக்குறாங்கன்னு சொல்லி. கண்டிப்பா நான் தான் சொன்னேன் இல்லையா, கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் எந்த மாதிரியோ அந்த மாதிரியே நம்மளும் மக்கள் கருத்தே மகேஷன் கருத்துங்கிற மாதிரி சார் ஜிவி சார் வந்து வேற லெவல்ல பில்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அச்சீவ் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் அந்த 13ஆம் தேதியில இருந்து 28க்குள்ள புக்கிங் ஃபுல்லா முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா 155 சைட் இருக்குது இந்த இதுல. சரிங்களா, இப்ப பாத்தீங்கன்னா நான் இங்க வந்து 1.5 மாசம் ஆச்சு. 1.5 மாசத்துல பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 40 சைட் புக் பண்ணிட்டோம். என்ட்ரன்ஸ்ல இருந்து பார்த்தா இத்தசோடு செவர் கட்டி வச்சுக்கிறீங்க. சீனாவிலதான் பாத்துக்கிறேன் இந்த மாதிரி. இங்க நம்ம சைட்லயும் பாத்துட்டேன். ஆமா, என்ன நினைச்சீங்க, நம்ம சைட் சுத்தியுமே வந்துட்டு காம்பவுண்ட் தான். சரிங்களா, எல்லாமே வந்து கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி நம்ம ஃபுல்லா காம்பவுண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். இங்க இருந்து எங்கேயுமே யாரும் உள்ளேயே வர முடியாது, வெளியவும் போக முடியாது. பரவாயில்ல, சூரியன் உதிக்கிறதும் தெரியுது, சூரியன் மறையறதும் தெரியுது. வீட்டுக்கு ஒவ்வொரு மரம் வச்சிருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்குது. வருங்காலத்துல இது மேல வந்து நம்மள மாதிரியே வசதியானோன்னா அது நல்ல மேல வந்து நம்மளே வேடிக்கை பார்க்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியா மரம் வச்சிருக்கோம். பரவாயில்ல, பசுமை புரட்சி. கண்டிப்பா தம்பி, இந்த இடம் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்குது. கார் பார்க்கிங்கோட கட்டி இருக்கீங்களா? நல்லா இருக்குதுப்பா. ஆமாங்க, உள்ள 2 கார் நிப்பாட்டுற அளவுக்கு கட்டி இருக்கேன்ல. பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பெரிய போர்ட்டிக்கோ, உள்ள போனீங்கன்னா மெயினே ஹாலு. ஆமா, 2-3 கார்லாம் நிறுத்தலாம் மாட்டிருக்குது. இடம் நல்ல வசதியா இருக்கு. ஆமாங்க, ரோடு வேற முன்னாடியே இருக்குது. கெஸ்ட் எல்லாம் வந்தாங்கன்னா முன்னாடியே நிறுத்திக்கலாம் மாட்டேங்குது. பிரச்சனையே இல்லைங்க, நல்லா இருக்குதுப்பா. கண்டிப்பா. கம்மிங் 28 பிப்ரவரிக்குள்ள புக் பண்றவங்களுக்கு கோல்டு காயின் கூட உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் கண்டிப்பாக இந்த மாதிரி இடம் இல்லைன்னா வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்க்ராலில் போயிட்டு இருக்கிற நம்பரை ஜஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். கிரயம் செய்வங்களுக்கு கிரயம் செலவு கூட பார்த்திங்கன்னா முற்றிலும் இலவசமாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. 80%லேருந்து 90% வரைக்கும் லோன் ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. 1 BHK வந்து பார்த்திங்கன்னா 17 lakhsல ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. 2 BHK வந்து பார்த்திங்கன்னா 23 lakhsக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நிறைய ஒரு அம்யூனிட்டிஸோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னூர்லேருந்து ஊட்டி மேட்டுப்பாளையம் அந்த ரோட்ல வந்து தேசிய நெடுஞ்சாலையில 800 மீட்டர் ஒரு தொலைவில் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. தேராம்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தாங்க இந்த சைட் வந்து இருக்கு. கண்டிப்பா வந்து கம்மியான சைட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. சீக்கிரமாகவே இப்போவே வந்து உங்கள் சைட்டை புக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ ஸ்டேஷன் கூட நியர்பை வரதா வந்து சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ் அது மாதிரி எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக வந்து உங்களோட வீட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸோடவும் இந்த மாதிரி ஒரு ரேட்டுக்கு கிடைக்காதுங்க. சென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,60,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. கண்டிப்பாக வந்து இவ்வளோ அம்யூனிட்டிஸோட இந்த மாதிரி ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காதுங்க. இப்போ இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. இப்போவே வந்து உங்களோட வீடு இல்லை வீட்டு மனை சீக்கிரமாகவே புக் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இங்கே முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான விளாக்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.